நம்ம கிட்ட இருக்கிறது ஏர்பட்ஸ் ப்ரோ. இதோடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 27,000 ரூபாய். ஆனா நம்ம இதை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்கோம்? வெறும் 50 ரூபாய்க்கு. அது எப்படி ஆப்பிள் ஏர்பட்ஸ் டப்பாவோட வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்தது நீங்க யோசிக்கலாம். இது ஆப்பிள் நிறுவனத்தோட ஏர்பட்ஸா இருந்தா நமக்கு அப்படி கிடைக்காது. இது நம்ம வடக்கு நண்பருடைய ஏர்பட்ஸ். சோ இதோட மதிப்பு இவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாக்ஸ் எல்லாமே ஒரிஜினல். ஆனா அதுக்குள்ள இருக்கிற இந்த கேஜெட் மட்டும் டூப்ளிகேட். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்பிள் கம்பெனியோட இந்த 50 ரூபாய் ஏர்பட்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை இப்ப நம்ம ஒர்க் பண்ண வைக்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா பேட்டரி எசகு பசகா வீங்கி இருக்கு. இதுல பேட்டரி தான் ஃபால்ட்டா இருக்கு. ஏர்பட்ஸ்ல என்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இதுல பேட்டரியே காணும். ஒண்ணுல மட்டும் இல்ல, ரெண்டுலயுமே பேட்டரியை காணும். நண்பர்களே, இந்த போர்டுல இன்னொரு கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சார்ஜ் கனெக்ட் ஆகிற இந்த ஸ்பாட்ல வந்து சப்ளையே வரல. சோ ஒட்டுமொத்தமா சொல்ல போனா இந்த போர்டு வேஸ்ட், இந்த ஏர்போர்டும் வேஸ்ட். மொத்தத்துல 50 ரூபாயும் வேஸ்ட். நண்பர்களே, ஆப்பிள் நிறுவனத்தோட இந்த ஏர்பட்ஸ் சர்வீஸ் பண்ற இந்த ப்ராசஸை நான் கைவிட்டுட்டேன். என்ன காரணம் தெரியுமா? முக்கியமான மதர் போர்டு போயிடுச்சு, ஏர்பட்ஸுக்கான பேட்டரி இல்ல, சார்ஜிங் பாக்ஸுக்கான பேட்டரியும் போயிடுச்சு. மொத்தத்துல இப்ப என்ன அப்படின்னா, இதுக்கு நான் செலவு பண்ற காசை வச்சு புதுசா ஒரு ஏர்பட்ஸை நான் வாங்கிடுவேன். அந்த காசை வச்சு பிராண்ட் ஏர்பட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி வடக்கன்ஸ் ஏர்பட்ஸ் வேணா வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரபு கண்ட்ரோலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஏதோ ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்.